யூடமி, ஸ்கில் ஷேர், கோர்ஸரா மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும்போது இங்க நிறைய பேர் ஆன்லைன்ல எவ்வளவோ ஸ்கில் சொல்லி தரும்போது ஆன்சா ஸ்கில் காலேஜ் ஆன்லைன் ஸ்விங் அகாடமி இதுக்கு மட்டும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்ல உங்களுக்கு எந்த விதமான ஃபாலோ அப்ஸும் இருக்காது. ரீசெண்டா என்னோட பையனே நான் ஒரு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிவிட்டேன். 3 months கோர்ஸ்ல 1 month அவன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். அதுக்கப்புறம் அவனால அதை கோப்ப பண்ண முடியல. அகாடமில இருந்து ஒரு காலோ ஒரு மெசேஜோ கூட எங்களுக்கு வரல. பட் நீங்க ஆன்சால படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் விழுந்தா கூட இங்க இருக்க சப்போர்ட் மேனேஜர்ஸ் உங்களுக்கு மெசேஜஸ் மூலியமாவும் கால்ஸ் மூலியமாவும் கனெக்ட் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணி இல்லை உங்க ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்து மறுபடியும் உங்களை பேக் டு த பிளாட்ஃபார்ம் கொண்டு வருவாங்க. ஸோ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல 90 to 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி தான் போறாங்க. இது நீங்க எந்த ஆன்லைன் அகாடமில இல்ல எந்த ஆன்லைன் கோச் கிட்டயுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது அவங்களோட கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 to 20% தான். ஆனா எங்களால எப்படி 90 to 95% அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் நாங்க ஒரு ஸ்டூடெண்ட் மேலேயும் எடுத்துக்கிற கேர் அண்ட் அதுதான் எங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணியும் காமிக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ABCD 1 2 3ல இருந்து ராக்கெட் விடுற வரைக்கும் எல்லாமே யூடியூப்ல இருந்தாலும் கூட நம்ம ஏன் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? அங்க பர்சனல் கேர் எடுத்துப்பாங்க, அவங்களோட டேலண்ட் அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தானே. இதே தான் ஆன்லைன் அகாடமியா இருந்தாலும் கூட ஆன்சா இந்த மாதிரி ஒரு கேரை தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் எடுத்துக்கிறது. அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்றதும் சரி, அவங்களுக்கு எவ்வளோ இஷ்யூஸ் இருந்தாலும் பர்சனலா அவங்க என்ன மாதிரி ஒரு டைட் ஷெட்யூல் இருந்தாலும் கூட ஆன்சால அவங்களால கோர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பர்சனல் அட்டென்ஷனோட உங்களோட டேலண்ட் என்னன்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு பாத் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆன்சா ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா உங்களுக்கு இருக்கும். இது நிச்சயமா இன்னொரு ஆன்லைன் அகாடமி மாதிரியோ இல்ல மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரியோ கண்டிப்பா கிடையாது. ஆஃப்லைன்ல படிக்கிற ஒரு ஃபீல் இங்க உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வேணும்னா கனெக்ட் பண்ணுங்க ஆன்சா.